21 வால்யூம் 50 வருஷம் இந்த புக் எழுதினாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று. அப்புறம் இந்த கிதாப் தான் இவர் சைஃபுத்தௌலா கிஃப்ட் பண்ணாரு. இவருக்கு 1000 rupees அவங்க அம்மா கொடுத்தாங்க. இது 4th சென்ச்சுரியில் எழுதுனது. ஓகேவா? அப்புறம் இதில் சம்மந்தப்பட்ட புக்கு أجمل ما عرفنا على أنه لم يؤلف باب مثله وكل كتاب كله في العدد كله عليه. அவங்க முறைகள் தாரிகன்கள் என்ன, அதாவது ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அன்னோ லம் அலிஃப் பாபி மிஸ்ல, இதுக்கு முன்னாடி இந்த பாபுல இந்த டாபிக்ல யாருமே என்ன செய்யணும், எழுதப்படலை. இவருக்கு இந்த கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு கிதாபுமே அதப்புலையும் இருக்கிற எல்லாமே இதுல இருக்கு அப்படிங்கிறது. இந்த புக்ல எல்லா லிட்டரேச்சர் சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒலவுலா ஒலவுலாக லா கசீர் அக்பார் ஜாகிலியா. இந்த இந்த கிதாப் மட்டும் இல்லாம சுலுசும் வரும். ஆக்சுவலா சுலுசும் சுலுசு இல்ல, லவுலா தான். அக்பார் ஜாகிரியா இருக்காது. அதே மாதிரி பரசக்கு சொல்லியிருப்பாங்க, லவுலாகும் இந்த லஹப சுருசு அதபல் அரபி, அரபில 3 பகுதி போயிருக்குன்னு சொல்லி இன்னொன்னு ஃபரஸ் புக் வரும். அதான் அங்க பார்ப்போம், இதே இதுலதான் வரும். அப்புறம் இந்த அஸ்வஹன் இருக்குது 50 வருஷமா தோத்துக்கிட்டு இருந்தாரு. அதானி அலா மியாத்த சவுத்தி முக்திரத் ரஷீத். இந்த ஹாரூன் ரஷீத் எழுந்து சொன்னதுதான் அவருக்காண்டி எழுதினாரு. இதுல 100 சவுண்ட்ஸ் கொண்டு வர, அலா மியாத்த சவுத், சவுத்னா சவுண்ட்ஸ் தான், ஹெவியாக இருக்கலாம். அவர் தலீஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைஃபுத்தால கிஃப்ட கொடுத்தாரு. அவர் எவ்வளவு கொடுத்தாரு, அல்ஃபா தீனார், 1000 தீனார் கொடுத்தாரு. இவங்க அம்மா வந்து ஷீ அப்படிங்கிறாங்க. சாஹிபு சாஹிப் நுப்பால் சொல்றாரு, லாய் பாரிப்பவும் ஒருத்தவனா யாமிரா சலாசுன பாரியர் தாதஹாதல் கிதாப். இந்த கிதாப் வந்ததுக்கு அப்புறம் லாய் ஃபாரி, இந்த கிதாப் அவர் விடவே இல்லை. இந்த கிதாப், இந்த கிதாப் அவர் விடவே இல்லை. வஸ்தகனான் குத்துபி அஹ்மலா சலாசுன பாரியரன், இவர்கிட்ட இருந்த நிறைய புத்தகங்களை விட்டு தேவையில்லைன்னு ஆயிட்டார். இவருக்கு எந்த அளவு புக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, யஹ்மிலுவா சலாசுன பாரியரன், என்ன ஒட்டகம் 30 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு இவர்கிட்ட கிதாபுகள் இருந்தது. இந்த இந்த கிதாப் வந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா கிதாபையும் விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. இஸ்தகனான தேவையில்லாம ஆயிடுது. அதானி எத்திரத்துல ரஷீதி ஒரு ஜீரத்துல வாசி. ஸோ ரஷீதுக்காக எழுதப்பட்டு அதுக்கப்புறம் வாசிக்காக கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது. இந்த சாஹிப் நுபால் இந்த கிதாப்ல 2 இடத்துல வர்றாரு. ஒண்ணு இந்த கிதாப்ல அவானி எப்படி சொல்றாரு, இன்னொன்னு எந்த கிதாப் பத்தி என்ன சொல்லியிருப்பாரு, முன்னாடி படம் சொன்னது. சாஹிப் நுபால் இன்னொரு புக்கை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னது? அல்ல எக்ஸல் படி, ஓகே படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லியிருப்பாரு, முடிஞ்சளவு இந்த அரபி வார்த்தை சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி அரபி வார்த்தை வரலாம் தமிழ்ல சொல்லுங்க. என்ன சொல்லியிருப்பாரு வேற யாராவது? இது பார்த்து கூட சொல்லுங்க டக்குன்னு. இது மீன் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடிதான் வந்துச்சு. என்ன அர்த்தம்? ஹாதி பிலா போனா ருத்தத் இலைனா, ரத்தத்துல ருத்தத்துன்னு படிக்கணும். நம்மளுடைய பொருள் நம்ம கிட்டே திரும்ப வந்துருச்சுன்னு அந்த கிதாப சொல்லியிருப்பாரு. அவங்க ஊரை பத்தி எழுதியிருப்பாருன்னு நினைச்சேன். அவன் எழுதுனது ஃபுல்லா எந்த ஊரை பத்தி, நம்ம ஊரை பத்தி தான் எழுதியிருக்காரு. நம்ம ஊர் எந்த ஊருன்னு சொல்றாரு சாஹிப் பாது. தாலிகானி அஸ்வஹான்ல இருக்க தாலிகான் 2 பேர் சொல்லலாம். தாலிகான் அஸ்வஹான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சாஹிப் பாது. அவ்வளவுதான். அடுத்து அமாலி. அமாலி இந்த எந்த 4 புக்ல ஒண்ணு, அமாலி எந்த 4 புக்ல ஒண்ணு? ஓகே, இந்த 4 புக்கு
ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னது யாரு? அதாவது இந்த 4 புக்கு தான் இம்பார்ட்டன்ட் சொல்லல. இந்த 4 புக்கு தான் பேசிக். மத்த எல்லா புக்குமே இதோட ஷரஹன் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புக்கு சரி சொன்னாங்க. இப்னு ஹல்தூன். கரெக்ட். என்னென்ன புக் அது? ரைட்டரோட. அதான் ரைட்டரோட சொல்லிருங்க. ம். ம். அதுல 3வது புக்குன்னு நினைக்கிறேன். இந்த அமாலி 4வதா வருதா 3வதா வருதா? 2வது 2வது புக் வர்றது பயானாத் அப்படின்னா அதை போல காமிலா. 3வது பயானாத் அப்படின்னு ஓகே இருக்கட்டும். ஸோ இந்த கிதாப் வந்து இவர்ல கொடுத்த லெக்சர்ஸ் தான் அது. 2 வால்யூம். வேற இந்த புக்கை பத்தி ஒன்றும் இல்லையா? அஸ்ஃபஹானியோட வேற கிதாபுகள் கொடுக்கல. சரி பார்ப்போம், ஜெராக்ஸ்ல இருக்கும். இது லிட்ரேச்சர் புக்கு தான். இதுக்கு முன்னாடி பார்த்த 5 புக்ல யகுதுல் ஃபரீது மட்டும் லிட்ரேச்சர். ஹிஸ்டரி புக் என்னென்ன புக் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து? அது என்னென்ன புக்? டாபிக் மட்டும் சொல்லுங்க, மௌலூ மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது பயான் வ தபீன். அதுல என்னென்ன பேசுறாரு? பயானு, பலாகா, குத்துபா. ஓகே சூப்பர். 2வது புக்கு அது எது பேசுறாங்க அதுல? ஹிஸ்டரி, வார பத்தி பேசுறாங்க. சூப்பர். 3வது காமீது வந்து அதை போடுது. 4வது 5வது 5வது தான் அக்கதுல் ஃபரீத். 4வது அக்கதுல் ஃபரீத். 5வது குரூப். ஓகே. காமீல். 3வது அக்கதுல் ஃபரீது. அதுவும் அதப்பு தான் இல்லையா? 5வது அந்த கிதாபு ஃபுல் நேம் வரும். முரூஜு தஹப் வ மஆதீனுல் ஜௌஹர்ன்னு நினைக்கிறேன். சமீரா கரெக்டா அது? உங்களுக்கு அப்படி இருக்கா? நான் என் புக்ல பாருங்க வெறும் முருங்க வந்து வரும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்க புக்ல எக்ஸ்ட்ரா இருக்கும் கொஞ்சம். 6வது யூனிட்ல நம்ம முதல்லயே அது கவனிச்சுருந்துருக்கணும். என்னது? என் புக்ல உள்ள பாயிண்ட்ஸ் விட உங்க புக்ல கொஞ்சம் இது என்ன ஃபர்ஸ்ட் எடிஷனு, உங்க புக் செகண்ட் எடிஷன். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை நான் சொல்லிடுறேன். சரியா? நீங்க படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஸோ 5வது புக்கு முருஜு தஹப் மசூதி. இது ஹிஸ்டரி புக்கு. ஜாகிரபி சம்பந்தப்பட்ட. அடுத்து 6வது இது என்னது? அகானி லிட்ரேச்சர். 7வது அமாலி. அமாலி இது அதபு புக்கு. இது வந்து இவர் ஃபுல்லா எடுத்த கிளாஸ் முஹாலராத்து தான் சொல்ல. பள்ளிவாசல்ல எங்க பொருத்துமால அது ஜாரியா ஜஹரா ஜாமியா மஸ்ஜிதுல, இங்க மஸ்ஜிது பேர் ஜஹரான்னு வருது. பொருத்துபால் எடுத்திருப்பாரு. அந்த பாடம் எடுத்த கிதாபுகள்ல பாடம் எடுத்தது முஹாதராத்த லெக்சர் இது என்ன போட்டுருவாங்க, கிதாபை போட்டுருவாங்க. இப்போ நிறைய கிதாப் ஷரஹ் கிதாபுகள் வர்றதுல எனக்கு ஜாஃபர் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய கிதாபுகள் அதிகமா ஷரஹ் கிதாபுகள் வர்றது எல்லாமே அவங்க எடுத்த பாடங்கள் தான் அப்படின்னா. தேவந்தலையோ இல்ல பெரிய மாசாக்களோ அவங்க பாடமா எடுக்கிறத தான் என்ன போட்டாங்க, கிதாபுகளா போட்டாங்க. சோ அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எல்லாமே எப்படி உள்ளதுதான், பாடங்களை தான் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி மொஹாலராத்தோட கிதாப் இன்னொரு ஆளுக்கு படிச்சோம். யாருக்கு படிச்சோம்? ஆளையும் கிதாப் பேரு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். கெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் யோசிங்க வந்து. பயங்கரமான யோசனையா இருக்கு. யாருக்கு சந்திராது? சரி. ஆமா 2 புக்கு. ஆக்சுவலா இதுல வந்து
அந்த வசீலத்துல் அதபா, அதை வந்து முஹாலராத்துல இந்த புக்ல சொல்லியிருந்தாங்க. ஜதாரால வந்து கலிமுசமான முஹாலராத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாறி இருந்துச்சு. பட் அவரும் முஹாலராத்துள்ளது இருக்குன்னா நிறைய வேற இதுக்கு முன்னாடி படிச்சதுல வேற எது இருக்கு ஞாபகம் இருக்கா? யூனிட் 5ல இல்ல, 4ல. 4ல இருக்குமே. மீகாயில் இல்லையா அவர்ல? இல்ல ஜாதமாத். தாஹா ஹுசைன். ஸ்டார் ஹுசைன் இல்ல. ஜாதமாத் யாரோடது? மீகாயில் நைமா தான் நினைக்கிறேன். அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிருங்க, எல்லாத்தையும் குழப்பிடும். ஜாதமாத் அது நல்லா ஞாபகம் இருக்கு. இவர் மீகாயில் நைமாவான்னு கேட்கிறேன். ஓகே, அப்ப கரெக்ட். நான் சொன்னேன்ல இந்த கட்டுச்சாதமா கட்டி ஒரு பாடங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் ஜாதமா. இதுதான் அது. இப்போ வேற கிதாப் எதுவும் உங்களுக்கு நினைவுல தெரிஞ்ச வரைக்கும்? என்ன கேட்டா முஹாதராத் புக் பின்னாடி நிறைய வரும். நீங்க ஒரு இண்டெக்ஸ் அதுக்கும் போட்டுக்கலாம். நாங்க போடல, நீங்க அதுக்கும் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம கிதாபுகள் பேர் ஞாபகம் வைக்கிறது மிக முக்கியம். நான் திரும்ப திரும்ப அதை அழுத்தி சொல்றேன், ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 15ல இருந்து 20 கேள்வி புக்ஸ் தான் வரும், சாலிடா வரும். 40 மார்க் அதில் தான் நீங்க எடுக்க முடியும். அதனால நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. மனப்பாடம் தான் ஆக்சுவலா பண்ணணும். ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுலயே நல்ல நிலவுல நின்றோம். இப்ப இவ்வளவு தூரம் நான் சொல்றதுமே நீங்க நினைவுல நின்று சொன்னதுதான். இப்ப இவங்கெல்லாம் மனப்பாடம் பண்றதை விட திரும்ப திரும்ப பேசி 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 அது பழகினது தான். இந்த மாதிரி பாடத்தை சொல்லி பழகினது தான். அதை மட்டும் பழக்கப்படுத்திக்கிறவங்க நல்லா நின்றோம் மனசுல. ஸோ முஹாதராத் புக்ல அமாலி ஒண்ணு, அப்புறம் இது என்ன, அசன் மர்சிகர் 2 புக்கு, அப்புறம் மேகாய் லைமாவோட ஜாதமாத். ஓகே. அப்புறம் இவர் மட்டும் தான் எங்க பாடம் எடுத்தாருன்னு வரல, வேற யாரும் எங்க பாடம் எடுத்தாருன்னு வரல. ஏன்னா நாங்க டெஸ்ட் எழுதும் போது இது வந்துச்சு, எங்க பாடம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஜாமியா மஸ்ஜித்ல குர்துபால எடுத்திருப்பாரு. அப்புறம் இவரை பத்தி சொல்லும் போது ஒலிஜோ நஷாஃபி மிலா ஜஹரத் அப்படின்ற ஊர்ல உள்ள பார்த்திருக்காரு. நீ நாமாரி தியார் பக்கர் துருக்கியில. இவர் டர்க்கியா? இதுக்கு முன்னாடி டர்க்கி ஒரு ஆள் வந்துச்சு, யாருக்கு வந்துச்சு? டர்க்கி அன்னைக்கு நான் எழுத சொன்ன ஹெட்டிங் போட்டேன், எழுதி வச்சிருக்கீங்களா யாராவது? நான் எழுதல. நான் எழுதி இருக்கிறேன், ஆனா இது போடல, பேஜ் நம்பர் போடாதனால miss பண்ணிட்டேன். டர்க்கி ஞாபகம் இருக்கா? டர்க்கி ஒரு 3-4 பேர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல சமீரா? ஞாபகம் இருக்கா? ஆமா, அது பார்க்கணும். நான் எழுதியிருக்கேன், இப்ப இது பேஜ் நம்பர் இல்லாதனால இப்ப நான் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஆனா இது முன்னாடி யாருக்கோ படிச்சோம். டர்க்கி எழுதிருக்கீங்களாமா நீங்க யாராவது? இந்த 4 பேரு ஊர் டர்க்கி. அன்னைக்கே நான் சொன்னேன் டர்க்கி போடுங்கன்னு சொன்னேன், போட்டீங்களா? ஸோ நீங்க வாய்ப்பு பார்த்ததை பார்த்தால் யாரும் எழுதவில்லை. ஓகே, இப்பயாவது போட்டு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு அமாலி டர்க்கின்னு போட்டு 1வது நம்பர் போட்டு எம்டியா விட்டுருங்க. அது யாரும் நம்ம பார்த்து எழுதிக்கலாம். 2ன்னு போட்டு அமாலி எழுதுங்க, பாதி எழுதுங்க. டர்க்கி பக்கத்துல எந்த ஊர்? இது தியார் பக்கர். மீன் அமாலி தியார் பக்கர், ஏதோ ஒரு ஊர். ஓகே. அப்புறம் பகதாதுல தங்கியிருந்தார். சும்மா இன்தகல இல்ல குர்துபா விதாவத் அப்துல் ரஹ்மான் நாசிர். பகதாதுல இருந்து குர்துபாக்கு போனது யாரு கூப்பிட்டான்னு அப்துல் ரஹ்மான் நாசிர் தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுனால போனாரு. சும்மா அதனாக ஹுக்குமுல் முஸ்தன்சிர் பில்லா, முஸ்தன்சிர் பில்லா அவர் ஆட்சியோட அதுனா அப்படின்னா நெருக்கமாக்கிக்கிட்டாருன்னு அர்த்தம். தனா எதினி அப்படின்னு சொன்னா கம்னியர், நெருங்கிறது, பக்கத்துல போறோம். சோ அவர் நெருக்கம், இது மட்டும் அப்படி அஃபால் அவர் நெருக்கமாக்கிக்கிட்டாரு. வாதக அலைகில் மால எரிச்சிட்டு அழுத்தாளி, நிறைய இது கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு. எதுக்குன்னா இந்த எரிச்சிட்டு அலைத்தாளி நிறைய புத்தகங்கள் எழுதுங்க, காசு கொடுத்து எழுத வைக்கிறது. நிறைய செஞ்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அப்பாஸ் பீரியட் தான் லிட்ரேச்சரே கோல்டன் பீரியட். நிறைய செலவு பண்ணாங்க, நிறைய கிதாபுகள் எழுத வச்சாங்க. அப்படி எழுத வச்சோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சில கிதாபுகள்லாம் இருக்கு. இல்லாட்டி அதுவும் கிடையாது. அம்மா நிஸ்பத்து ஹோயில காலி பையர் குர்துமத்தல் காலி. இவர காலின் பேர் சொல்றதுக்கு நிஸ்பத்துன்னு சொல்றோம் இல்லையா,
இந்த ஊர் பேர், இந்த நிஸ்பத்துனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுதா? நிஸ்பத்துனா என்ன? இல்ல இல்ல, அது ஊர் இல்ல, அதுதான் சொல்ல வரேன். நசபுனா என்ன? நசபுங்கிறது நிஸ்பத்துடைய யா. நீங்க சொல்ற நசபு வந்து வம்சாவளி. அது ஒண்ணு. நான் நிஸ்பத்து அப்படிங்கிற நிஸ்பத்துக்குன்னா என்ன மீனிங்? ஊரை சைடு சொல்லுவாங்க தான், நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நிஸ்பத் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? தொடர்புடையவர்னு அர்த்தம். கனெக்ஷனு, தொடர்பு. இப்ப காளி அப்படின்னு சொன்னா, வையல கரியத்தில் காளி. காளி அப்படின்ற ஊர் பக்கம் நிஸ்பத் செஞ்சு இவர் இந்த ஊருக்காரரு அப்படின்னு நிஸ்பத் செய்றாங்க. தொடர்படுத்துறாங்க யாருக்கு? அமாலிக்கும் அந்த ஊருக்கார காளிக்கும் தொடர்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ இப்னு குதைபாக்கு ஜட்ஜுக்கு போன தீனூர்னு ஊருக்கு போனாங்கன்னா தீனூரி அப்படின்னாங்க, அந்த ஊருக்காரர் சொன்னாங்க. அதே மாதிரி சில பேர் அந்த இவங்கள வம்சத்தை சொல்லுவாங்க. குறைஷி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அத்தாயி, அத்தகலபி எல்லாம் படிச்சீங்களா? அது வந்து அவங்க கபீலாவோட நிஸ்பத் செய்யறாங்க. அந்த லாஸ்ட்ல அந்த யா வர்றது நிஸ்பத்துடைய யான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 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 யா வந்தாதான் அந்த நிஸ்பத், இல்லாட்டி அது கிடையாது. ஆக்சுவலா அது நகுல வேற சட்டங்கள் இருக்கு, நம்ம நகு இன்னொரு நாள் பார்ப்போம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நிஸ்பத் அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? நிஸ்பத்னா என்ன அர்த்தம்? கனெக்டிவிட்டி, தொடர்பு ஏற்படுத்துறது. இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்க ஊரோட பேர் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? திருச்சி ஈன்னு தான் சொல்லணும். பண்ருட்டி ஈ, திருநெல்வேலி ஈ, அந்த லாஸ்ட்ல அப்படிதான். அந்த மாதிரி போட்டு சொன்னா அந்த ஊரோட உள்ளவங்க அர்த்தம். அல்லது நமக்கு சில பேருக்கு அந்த ஃபேமிலி நேம் இருந்துச்சுன்னா ஃபேமிலி நேம் போட்டுக்குவான். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி நேம் திருச்சியில திருநெல்வேலியில இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், அந்த மாதிரி இடங்கள்ல வீடுகள் பள்ளப்பட்டி, அங்கெல்லாம் ஃபேமிலி நேம் வச்சிருப்பாங்க. குடும்பம் அவங்க பேர் சேர்த்து சொல்லுவாங்க. இருக்கும் நிறைய அந்த மாதிரி. ஸோ அதுதான் அந்த நிஸ்பத்துடைய அந்த நிஸ்பத்துக்கும் இந்த காலின்னு சொல்ற நிஸ்பத்து என்னன்னா, அந்த காலின்ற ஊரோட சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். அது ஃபேமிலி நேம் இல்ல, ஊர் நேம் அப்படின்னாங்க. ஆமா, அவ்வளவுதான். பலாபைன தராபிஸ் மலாஃபோர். காலி எங்க இருக்குன்னா, இது பார்த்துக்கோங்க. தராபிசூன் மலா மலா ஜஹரத் அப்படின்ற ஊருக்கு மத்தியில, பிட்வீன் தராபிசூன் பக்கத்துல காலின்ற ஊர் இருக்கு. அந்த ஊரோட நிஸ்பத் பண்ணி தான் அவர் காலி. அமாலி ரமீனியா. ரமீனியாவோட அந்த இதுல வருது, அமாலியா வருதுன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே, இருக்கட்டும். இன்னும் ஏதோ சொல்ல வந்து டக்குன்னு ஃபிளாஷ் ஆகல. ஓகே, அவரோட கிதாபுகள் பார்த்துக்கோங்க. நவாதிர். நவாதிர்லாம் முக்கியமான இந்த இந்த புக்குக்கு இன்னொரு பேர் நவாதிர். உங்க இதுல இருக்குங்க? இருக்கா? இது இருக்கு. அதுல வந்து நவாதிர். இப்ப இந்த புக்கு பேர் பெரிய பேர் ஒண்ணு வரும். பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த அபுல் அலி காலி இருக்குதுல்ல, இந்த ரெண்டு புக்கு நவாதிர், அப்புறம் இன்னொரு புக் இருக்குல்ல மத்பூ மாலக் அம்மாலினா, அம்மாலியோட சேர்த்து பிரிண்ட் பண்ண புக்கு தான் இது நவாதிர். இந்த புக்கு பேர் ஞாபகம் இருக்கா சுந்தரா உங்களுக்கு? ஃபுல் நேம் ஒண்ணு வருமே. இல்ல, அது ஒண்ணு சேர்ந்து வரும். சரி, பார்ப்போம். அந்த அதுல வருதான்னு பார்ப்போம். இப்ப நவாதிங்கிறது இன்னொரு புக்கு தான். அந்த புக்கை ஏதோ ஒரு சேர்த்து பிரிண்ட் பண்ணாங்க. மத்பூனா பிரிண்டட்னு அர்த்தம், தபானா பிரிண்ட் பண்றது. இந்த அம்மாலியோட சேர்த்தே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நவாதின்னு சொல்றது அம்மாலியை தான். ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே புக்கு தான் அப்படிம்பாங்க. அப்புறம் பாரி ஃபில் லுகா, அப்புறம் அல் மக்சூர் அல் மம்தூஹ் அல் மஹ்மூஸ். அல் மக்சூர் அல் மம்தூத் அல் மஹ்மூஸ். இது எங்க, இந்த வார்த்தைகள் எங்க படிச்சிருக்கீங்கன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? எதுல? அலிஃப்ல. அலிஃப் மக்சூரா மஹ்மூஸ். நீங்க எந்த புக்கு படிச்சீங்களா? இல்ல, உங்களுக்கு நான் நடத்தல. கிராமர் உங்களுக்கு சமீபத்துக்கு நடத்தினேன். உங்களுக்கு அந்த கிதாப் இல்ல. அதுல வரும். நீங்க இதுல வருமே தொஃபத்து சொன்னியா, ஞாபகம் இருக்கா?
ஃபர்ஸ்ட் பிஜில நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க 2 பேர். அதுல துப்பத்து சனியால வருமே. மக்சூர் மம்தூ ஞாபகம் இருக்கா? அதுல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 புக்கு 2 மட்டுமே வருமே. யாருக்கு வரும் சமீராது? 3 இல்லாம 2 மட்டும் வருமே. வரும். ஏதோ நாம இது 2ல மக்சூர் வரும், இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வரும். சரி பார்ப்போம். ஆனா இருக்கு, கன்ஃபார்ம் இருக்கு, ஞாபகம் இருக்கிறது. வரும்னு நினைக்கிறேன். நான் எழுதி வச்சிருக்கேனான்னு தெரியல. ஆனா வரும். எப்படியான டைம் ஆயிடும். சரி பார்ப்போம். நீங்களா? இதுல 2 மட்டும் வருது பஞ்சமா? இதுல இதுக்கு முன்னாடி வரலவங்க அந்த மாதிரி ஞாபகம் இல்ல. பின்னாடி வர்றவங்கள எடுத்துக்கோ. அப்போ படிச்சிருக்கோம். இந்த யாருக்கு வருது? படிச்சிட்டோம்னா எழுதி வச்சிருக்கீங்களா? مذكر مؤنث اليتيم ولا يسلم مختلف بلدان. நான் அது எழுதியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வித்தியாசமா நீங்க டக்குன்னு உங்க நோட்டை பார்த்து சொல்ல வேணாமா? உங்களை பாருங்க பாருங்க. பலாதுரி யாரு? ஃபுத்துஹுல் புல்தானோட ரைட்டர் இப்ப படிச்சோம் இல்லையா? அவர் தான் பலாதுரி. அவர் இப்னு மோத்தஸோட உஸ்தாத். இப்னு மோத்தஸ் யாரு? நம்ம இதுல சிலபஸ்ல இல்ல, ஆனா அடிக்கடி பேர் அடிபடும். இந்த கம்மியா இருந்ததுலே, உபாசத்திலே கம்மியா இருந்த கலீஃபா ஒண்ணு. இவர் தான் இல்முல் பதி எழுதினாரு. தபக்காத்து ஷுஆரா நக்புல் புக்கு இவரோடது தான். ஓகே, அவ்வளவுதான். நான் எழுதல. சரி விட்டுருங்க, பார்ப்போம். ரொம்ப பேரா வேணும். வரும். அல் மக்சூர் அல் மம்தூ அல் மஹமூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அல் அம்சால், இபுல் வ நிதாஜுஹா, ஒட்டகமும் அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸும். நிதாஜுஹா வந்துருச்சு. அதான் ஏதோ ஒன்று வரும். மன்கூஸ் வந்து வந்து விடாது. இருக்கட்டும். பின்னாடி வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. முன்னாடி சொன்னாலும் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்கூஸ் அல் மம்தூதா. நான் மக்சூர்னு எடுத்து வரும். சரி பார்ப்போம். மைமணிக்கு 7வது வீட்டுல வருவாரு, 9ல. சரி பார்ப்போம். மகாத்தில் ஃபுர்சான் ஃபி ஹையில் இன்சான் ஒரு ஹையில் விஷயாக்குங்க. அதுக்கு ஃபேல் டூ அஃபல் டூ இது படிச்சிருக்கோமே. யாருக்கு வரும் ஃபேல் டூ அஃபல் டூ? அபுல் காசிம் பஷார் அல் ஆமிதி வரும். அதே மாதிரி காமிலோட புக்கு வந்து 3 பேருக்கு. காமிலோட கிதாபுகள் வந்து 3 பேருக்கு மேட்ச் ஆகும். முக்கத்தலி புக்கோட மேட்ச் ஆகும். ரிஃபாஸ் லாமிக்லோட மேட்ச் ஆகும். முதக்கர் மோனஸ் மேட்ச் ஆகும். முதக்கர் மோனஸ் யாருக்கு வரும்? அமிதி தானே? புரிஞ்சுக்கீங்க. இது ஏதோ முக்குத்தலி அமிதிக்கு வருமா? ஏதோ ஒன்று யாருக்கும் மேட்ச் ஆகணும்னு அது எழுதியிருந்தேன். முக்குத்தலி எழுதியிருக்கேன். இப்போதைக்கு யாருக்கும் நம்ம அக்ஷன் படிப்பேன். ஓகே, கிதாபுகளை இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி கிதாபை ஞாபகம் இருக்காது. ஃபால்த்து அஃபல்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபெகரஸ். இந்த புக்கு தான் சொன்னேன். ஃபெகரஸ் இப்னு நதீம். ஆக்சுவலா இது பிப்ளியோகிராஃபி. பிப்ளியோகிராஃபினா என்ன? பிப்ளியோகிராஃபினா என்ன?
பயோகிராஃபி தெரியும். பிப்ளியோகிராஃபினா பயோகிராஃபினா என்ன? அது ஆட்டோபயோகிராஃபி. நம்மளை பத்தி நாமளே எழுதுனா சுயசரிதை, அதான் ஆட்டோபயோகிராஃபி. சரிதை. பயோகிராஃபினா என்ன? மத்தவங்க யாராவது எழுதுறது வந்து பயோகிராஃபி. ஹிஸ்டரி தான். அது ஆளை பத்தி எல்லாமே ஹிஸ்டரி புக்ல தான் வரும். அது மோஸ்ட்லி தெரியும். பிப்ளியோகிராஃபினா என்ன? ஆக்சுவலா மோஸ்ட்லி பிப்ளியோகிராஃபி எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ தீசிஸ் எழுதுறவங்க, தீசிஸ் எழுதுறவங்க, இந்த ஆர்டிகிள்ஸ் எழுதுறோம் இல்லையா? இப்ப நாங்க ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாஃப்ஸ் எழுதுறாங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகிளோட கடைசியில, அந்த பிஹெச்டி தீசிஸ்னா தீசிஸ் உடைய கடைசியில நான் எடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ், என்ன புக்கு, யார் ஆத்தர், என்ன பிரிண்ட், என்ன பேஜ் நம்பர், அந்த டீட்டெயிலை வந்து டோட்டலா பின்னாடி கொடுப்போம். அதுக்கு பேரு பிப்ளியோகிராஃபி. இப்ப நான் உந்துலஸ் பத்தி பண்றேன்னா, அந்த கிதாபுகளை எடுத்து நான் இந்த கிதாபுல ஷோக்கி கிதாப்லயோ இல்ல வேற யார் கிதாப்லயோ நான் பார்த்திருப்பேன். அதுல உள்ள ஒரு சில பாயிண்ட்டை நான் இன்னும் ஆர்டிக்கல்ல கொண்டு வந்திருப்பேன். இந்த பாயிண்ட் நான் இவங்க கிட்ட இந்த புக்ல இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லணும். அது சொல்லலைன்னா தான் கருத்தாயிரும். அது வந்து தப்பு, சொல்லக்கூடாது. சோ இவங்க கருத்து இந்த புக்ல இருந்துச்சு, இது இந்த ஆர்டிக்கலுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத அந்தந்த இடத்துல கீழே ரெஃபரன்ஸ்ல சொல்றது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அந்த ஆர்டிக்கலோட லாஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் நாங்க எடுத்தனோ, கிதாப் எடுத்தனோ அந்த கிதாபுகளை கோட் பண்றதுக்கு பேர் தான் பிப்ளியோகிராஃபி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இங்க இது என்னன்னா சேம் தான். ஒரு அது அந்த கிதாபுல உலமாக்களை பத்தி எழுதியிருப்பாரு மெயினா. பாருங்க, يحتوي عن علوم العلماء في العصر الجاهلي والقرون الثلاثة الأولى الإسلامي. அசுல் ஜாகிலில, அப்புறம் ஊலால, இஸ்லாமுடைய ஊலா ஆரம்ப காலம், அப்புறம் இஸ்லாம்னு நினைக்கிறேன். 3 காலங்களை பத்தி அதனுடைய ஆலிம்களையும் அவங்களுடைய உளுவுங்களையும் கிதாபுகள் மெயினா அதை பத்தி எழுதுனதுதான் பிப்ளியோகிராஃபி. மோஸ்ட்லி ஆளை பத்தி மட்டும் எழுதுனா பயோகிராஃபி ஆயிரும். ஆளை பத்தி எழுதுக்கும் போதே அந்த கிதாபுகள் என்ன எழுதுனாங்கன்றது வந்துடும், அது தனி. இது அவங்க கிதாபுகளையும் தனியா சேர்த்து எழுதுது. ஓகே, இது வந்து 4 வால்யூமும் 10 சாப்டர். எத்தனை வால்யூமு? 4 வால்யூமு 10 சாப்டர் இருக்கும். வேற இந்த புக்கை பத்தி இல்ல. கசமல் மலிஃப் அது அஷர்தா இது கேட்பாங்க. இவர் வந்து இந்த டாபிக்கை வந்து 10 சாப்டரா பிரிச்சாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு படிச்சோம். ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் ஒண்ணு பண்ணி அதை 10 டாபிக்ல பிரிச்சாரு. யாரு யாரு என்ன பண்ணா எதை 10 டாபிக்ல பிரிச்சாரு? இந்த 10 டாபிக்ன்றத வச்சு நான் கேட்கிறேன். கரெக்ட், சூப்பர். அப்பதான் என்ன பண்ணாரு? ஒண்ணு சேர்த்தாரு. அது 10. சூப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு மனசுல நிற்கும். ஜமாஃபியா குல்லுமா சதரமின் கிதாப். ஸோ அதுல கிதாபில் உள்ள எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாரு. ஒரு மக்காலத்தில் அரபியா கிதாபுகள் மட்டும் இல்ல, ஆர்டிகிள்ஸுமே மக்காலாவையும் ஒண்ணு சேர்த்தாரு. ஷத்தத்தில் உலுமின் ஜமன், அவர் காலத்துல வந்த வேரியஸ் நாலேஜஸ், பல கிதாபுகள்ல இருந்து ஷத்தா அப்படின்னா வேரியேஷன் இருக்கும், நிறைய இதுல இருந்து ஒண்ணு சேர்த்தாரு. வசஃபல் லுகாத்தல் உமமா புத்துதா, அதுல மக்களையும் மக்களுடைய மொழிகளையும் ஹத்து புத்துனா ஆக்சுவலா மேப்புக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் சொல்றாருன்னு தெரியல, அல்லது ரைட்டிங்ஸா. ரைட்டிங்ஸா என்னது? ஹரித்தா தான் மேப்பு. ஹத்துனா ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கும், எழுதுனத கூட இருக்கலாம், நோட்ஸா இருக்கலாம். பட் அந்த அவங்க மொழியோட துணுக்கு நோட்ஸ் ஞாபகம் இருக்குது. அதை பத்தியும் டிஸ்கிரைப் பண்ணிப்பாரு. வசஃபா அப்படின்னா டிஸ்கிரைப் பண்றது. இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன அவ்வளவு அதஹலல் ஃபாரிசியா இல்லல் அரபியா. இவர் தான் அரபியோட ஃபாரிசியை சேர்த்தாரு. யாரு அவ்வளவு அதஹல ஆறால் யூனானி ஷாரில் அரபி, யுனானி சிந்தனையில ஃபர்ஸ்ட் ஷார்ல கொண்டு வந்தது யாரு? இப்னு குத்தைபான்னு நினைக்கிறேன். கரெக்டா? உதாமாவா? எனக்கு இந்த 2 பேருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ். உதாமா அவ்வளவு நதகல ஆறால் யுனானி. யுனானி சிந்தனை ஃபர்ஸ்ட் கவிதையில கொண்டு வந்தது இவர் தான். ஃபர்ஸ்ட் கவிதைகளை பல்சஃபால கொண்டு வந்தது யாரு? கவிதையில பல்சஃபா ஜமா பைன் பல்சஃபா ஷார் யாரு?
அப்படி ஞாபகம் இருக்கு. அவ்வளவு மன் கத்தபல் ஹஸ்லல் இல்ல ஹில்மான் வல் ரஜுல் யாரு? கசல் அரபில கேட்டா தெரியல, தமிழ்ல கேட்கட்டுமா? ஃபர்ஸ்ட் கசல் கவிதையில ஃபர்ஸ்ட் கில்மான் குழந்தைகளுக்கும் மெயினா ஆண்களுக்கும் கொண்டு வந்தது யாரு? நவாஸ். ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் எழுதிக்கோங்க, சின்ன சின்ன பாயிண்ட். இதே மாதிரி அவ்வளுக்கு இன்னொன்னு வரும். இவனு குத்தைபாக்கு ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் ஏதோ பண்ணிருப்பாரு, ஞாபகம் இருக்க சங்கரா? இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு, என்ன ஞாபகம் இல்ல. லிட்ரேச்சர்ல அனாசிர் இல்லாதவனா அதப இல்ல இல்ல, அது நாலா சொன்னது அவர் தான் ஃபர்ஸ்டா? நாலா சொல்லியிருப்பாருன்னு படிச்சோம். ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரல. அவன் இது வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. நான் இது அவாயில்லே போட்டு வச்சிருந்தேன், ஆனா அதை பில்ட் பண்ணல. அதுல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எழுதுன வரைக்கும் எழுதிருக்கேன்னு பார்ப்போம். அவங்க என்ன போட்டு ஜாமியா அவாயில் நான் இதுலயும் கொண்டு வரல. அவாது டாக்டர் டைவரு ஒன் டூவா எங்க இருக்கு? சரி இதுல பார்ப்போம். இங்க இருக்கு. இதுதான் நீங்க செய்யுங்க அதை. அதுதான் இது ஒரு பிரச்சனை. படிக்கும் போதே உட்காந்து இது பண்ணிருக்கலாம். मोहम्मद अब्दुल सलाम जुमली अव्वल नाक़िद मुअल्लिफ नाक़िद इब्न फस्ताल कलाम से अव्वल मन अरफ मनाहिज इल्मुल बदी. इल्मुल बदी வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தோம். ஓகே, நான் பார்த்துட்டோம். அவ்வளவு மன் உஸ்தாத், இவன் தான் ஃபர்ஸ்ட் உஸ்தாது. அவ்வளவு லபக்ல அரபியா ஃபகரஸ் இப்னு இது. ஃபகரஸ் இப்னு இப்ப பார்க்கறோம்ல, ஃபகரஸ் படிச்சோம்ல, அவர் தான் அந்த கிதாப் தான் அதபுல் அரபியால ஃபர்ஸ்ட். அந்த கிதாப் இல்லைன்னா பாதி அதபுல் அரபி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கவி மாடர்ன் பீரியட்ல கவிதையுடைய எழுச்சியை முதல்ல கொண்டு வந்தது பார்வதி தான். 7ஆம் வகுப்புல படிப்போம். அவ்வளவு மன் சும்மிய சாஹிப் யாரு? பாடியோட நிற்கிறது சாஹிபுன் உப்பாதா? சமீரா இவரா? குறை சொல்லுவாங்க. கார்த்திக் இப்னு ஹமீதுக்கு வருமா? ஓகே. இந்த அவ்வளன்னு போட்டுட்டு இது நீ இது நாங்க எழுதல சமீரா, நம்ம எழுதல. தனியா உட்காந்து எழுதுனேன். அப்புறம் எங்கிட்டயோ பின்னாடிதான் ரெகனைஸ் பண்ணேன், ஆஹா விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சிரமமா இருந்தது, நான் எழுதியிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஸோ பட் இப்ப நீங்க எழுதுங்க, உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் விட்ட மாதிரி விட்டுறாது. அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எழுதுறது கூட ரெண்டாவது. மெயினா அந்த இங்க பார்த்தோம் இல்லையா, அவ்வளவு அதகல பாரிசியல் அழக, இந்த மாதிரி சின்ன சின்ன துணுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே ஹிண்ட். அவ்வளவு ஆறால் யுனானிய ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இவர் தான். அப்புறம் ஷாரு முத்தநபி பல்சஃபா சேர்த்தது முத்தநபி அபுல் இந்த மாதிரி அவர். அப்புறம் அபுதமாம் ஃபர்ஸ்ட் 10 பிரிச்சார்ல. ஃபர்ஸ்ட் ஜமா பைன் அல் ஜாகிலியா கைரல் ஜாகில் கபில ஒன்று சேர்த்து பிரிச்சது. அதே மாதிரி இதையும் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளகரிசம் இஷ்யூவை பேசினது யார்? பிளகரிசம் இஷ்யூவை பேசினது தாஹா ஹுசைன். அவருக்கு அப்புறம் இப்னு சலாம் சுங்கி பேசினார். இப்னு சலாம் சுங்கி தான் அவர் இல்ல இல்ல, அவர் கிதாப்ல இருங்க நான் காட்டிடுறேன். அவர் கிதாப்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் கொண்டு வர்றாரு, அது கரெக்ட் தான். ஆனா அவருக்கு முன்னாடியே மோலித் அப்புறம் தாஹா ஹுசைன் பேசியிருக்காங்கன்னு வரும். இருங்க, ஆனா கிதாபா கொண்டு வந்தது அவர் தான். இதுல தெளிவாவே போட்டிருந்தாங்க. சரி, நான் மாத்தி சொல்றேன்னா? ஓ சரி சரி, நான் தான் மாத்தி சொல்றேன். இவருக்கு முன்ன இவங்க இப்படி மாத்தி. சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். இதுதான் இவங்க சொன்னதான் கரெக்ட். இவர் தான் கிதாப்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு, இவங்களுக்கு முன்னாடியே அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறான். கபிலல் மார்ஜிலி தாஹா ஹுசைன். ஓகே. சரி, இவர் வந்து அந்த தபகாத்து ஷோரால இந்த பிளகரிசம் இஷ்யூவை பேசுறாரு. தாஹா ஹுசைன் எந்த புக்ல பிளகரிசம் இஷ்யூவை பேசுறாரு?
ஷாருல் ஜாஹிலின்ற புக்ல. இதுதான் என் பிரச்சனை. கரெக்டா இது பண்ண மாட்டேங்குது. சில நேரம் இது பண்ணிடுறேன். வந்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. இதாகும். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பிளகரிசம் இஷ்யூ பேசுனது யாரு தான்? இப்னு சலாம். நீங்க எழுதிட்டு இருக்கீங்களா? நீ எழுதுறீங்கன்னா திரும்ப திரும்ப நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புக்ல தபக்கா ஷோரால எழுதுனது இவரு. அப்புறம் தாஹா ஹுசைன் பேசுனது வந்து ஷாருல் ஜாஹித். இது ரெண்டாவதுல வருவாங்க. சரி, ரெண்டாவதுல இல்ல, அதுக்கப்புறம் வருவாங்க. சோ இந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் அவசியம் எழுதிருங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஹிண்ட்ல வரும். ஓகேவா? வேற வேற யாரு ஃபர்ஸ்ட் எது ஞாபகம் இருக்கா சமீரா? இந்த மாதிரி சின்னதுல. கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் எழுதலாம். ஜத்தும் ஹசல ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேர்த்தது ஜாகில். அது எழுதுங்க. அவ்வளவு மன் ஜமியா ஜித்து வாக்கிடு. வேற ஜாகில் புக்தரி பிரம்து நபிக்கு ஏதோ ஒண்ணு வருமா? இல்ல. வேற டக்கு ஞாபகம் வரல. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அல்லது கீழே அப்படியே பிள்ளை எழுதிக்கிட்டே வாங்க. ஆஹ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஞாபகம் வந்துடும். எந்த மாதிரி விஷயம்? இப்போ கிறிஸ்தும சாதா வந்து ஃபர்ஸ்ட் வாழ நின்னாரு. ஃபர்ஸ்ட் அம்மா பார்த்து சொன்னாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ரிசால் அல் ஹம்து சலவாத் இஸ்மா இப்னு அப்து ரப்பிஹி. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவங்களாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் கண்டிப்பா நினைவுல இருந்துரும். இந்த மாதிரி விஷயம் மறந்துடும். இவர் தான் ஃபர்ஸ்ட் அரபி பாரிசிய ஒண்ணு சேர்த்தாரு, கொண்டு வந்தாரு. யுனானி சிந்தனையில உள்ள கொண்டு வந்தது குதாமா ஷேர்ல. இந்த மாதிரி விஷயம் ஞாபகத்துல இருக்காரு. இந்த மாதிரி மெயினா எழுதுங்க. சரி, ஓகே. இவர் ஷீ மோத்தசில். ஓ, இவரும் ஷீ மோத்தசிலியா? நல்ல ரைட்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஷியால இருக்கிறாங்க. ஓகே, இவர் வந்து ஷீ மோத்தசிலி கானா வர்றா எபியுல் குத்துபா. இவர் பேப்பர்காரரா இருந்தாரு. புக்ஸ வித்தாரு. இது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்த தொழில். அப்பா இருந்து இவர் பண்ணாரு. பேப்பர் விற்கிறது, கிதாபுகளை விற்கிறது. இவர் தான் அவ்வளவு மன் அல்லஃபா ஃபில் ஆதாபி லொகத்தில் அரபியா. ஆதாபி லொகத்துடைய ஆதாபுகளை இங்க பாருங்க. அது லொகத்துல அதபு லொகத்துல அரபியா இல்ல, ஆதாபு லொகா வித்தியாசம் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் அதபுல் அரபியான்னு போட்டா அது லிட்ரேச்சரா போயிடும். பட் இவர் லொகத்துடைய ஆதாபுகளை ஃபர்ஸ்ட் தொகுத்தது இவர் தான். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இதை எழுதி கொள்ளவும். ஓகே. பதஃபிஹி யூசுஃப் லொகாத்தல் உமை இங்க சொன்னாங்க இல்லையா? இங்க அதுதான் ஃபர்ஸ்ட் உம்மத்துடைய அவங்க லாங்குவேஜஸையும் அவங்க புத்தகத்தையும் பேசினார். சித்தத்துல நிறைய விஷயங்களை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் லோகத்துடைய ஆதாபங்களை சொன்னது இவர் தான். மற்றவருடைய மொழிகளை பேசுனது இவர் தான். இது வந்து அதபுல் லோகா சம்பந்தப்பட்டது. ஆஹ் முன்னாடி அடுத்த ஹசாயிஸ் வந்து இப்னு ஜின்னியோடது. இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணது மிஸ்ர்ல. இவர் கிதாபு மோஸ்ட்லி ஹசாயிஸ் அப்படின்னா லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது தான். கிதாப் அஷ்ஹர் குத்துபல் இப்னு ஜின்னி யாதுமின் அஃப்ரல் குத்துபு இல்மில் லோகா. மேல சொன்னது அதபுல் லோகாவா? பட் அதப் சம்பந்தப்பட்டது. அந்த இது வந்து அதபுல வந்துரும். லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தா இதுதான். இல்முல் லுகா வஃபகஹுல் லுகா வ பஸ்ஸ ஃபீஹி அல் முஅல்லிஃப் ஃபிக்ரஹுல் லுகவி. அவர் தன்னுடைய மொழி சிந்தனைகளை தூண்டி இருக்கார். பஸ் அப்படின்னா இன்டியூஸ் பண்ற, தூண்டுறது. ஃபல்சஃபா லோகத்துடைய பிலாசபி சொல்லியிருக்காரு. வாரா ஃபி தஸ்ரீஃபி ஒன் நஹு. நஹு தஸ்ரீஃபோட சிந்தனைகளை பேசியிருக்கிறாரு. ஆனா மதுஹபில் உசூலில் கலாம். கலாம்ன்ற வார்த்தை லொகத்துன்ற வார்த்தை எங்கேயோ வந்துச்சோம். உசூலுல் கலாம்ன்ற வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இவரை போடலாம். ஆனா கண்ணை மூடிட்டு போடாதீங்க. படிச்சு பார்த்து போடுங்க. நான் ஒரு உறுதிக்காக வேண்டி சொல்றேன். மா தஜ்வல் மசீசல் அத்தைக்கில் இல்மி உசூலின் ஆகும். சோ உசூலுல் கலாம் உசூல் நாகும் ஒரு விஷயத்துல இத தஜ்வல் மசீசுல் ஹத்தைக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா இந்த புக்கை அவர் தொகுத்திருக்கிறார். காலஃபின் முகத்தமத்தை ஹசாயிஸ். இது சில நேரம் பேசுவாங்கம்மா. இது கிதாபுகளை பார்த்தாதான் தெரியும். ஹசாயிஸ் அதாவது கிதாபோட முகத்திமால சொல்றார். லம் அசல் ஃபாரிஃபில் ஹால் வ காதிமில் வக்த் முலாஹாத்துல் ஆத்தி சுத்திட்டு. இதெல்லாம் இன்னும் கடைசியா பார்ப்போம். அப்படி சொல்றாங்க. பதா பி பாபில் ஃபில் முனாஃபில்
ஹாமியத்துல் லுகா வ இஸ்லாஹியா. ஓ, ஹாமியத்துல் லுகா, இஸ்லாஹியா இவங்க 2 பேருக்கு மத்தியில உள்ள பிரச்சனைய தான் முனாகஷானா காம்படிஷன் ரைவல் ஆப்போனன்ட்டா இருந்திருக்காங்க. யார் யாரு? அல் ஹாமியத்துல் லுகா வல் இஸ்லாஹியா. அது இல்ஹாமியத்துல் லுகா. 2 பேர், இந்த 2 குரூப் ஏதோ 2 மொழி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு முதல் பாபுல. என்ன சொன்னது, எதுல ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க. இவர் லொகத்தை என்ன சொல்றாரு, இவர் யார் சொல்றாருன்னு போடுவேன். ஓகே. அஸ்வாத்தும் யபில் பிஹா கௌமுன் அன் அராதிஹு. மக்கள் தங்கள் சிந்தனைகள் சொல்றது அப்பிர்னா தெளிவுபடுத்துற சவுண்டு தான் லாங்குவேஜ். அடுத்து வந்து அஹதா இலா பஹாவ் தௌலா. இது எந்த புக்? கிஃப்டட் புக்ல என்ன புக்? இந்த புக்கா வருது? இல்ல பார்த்தோமா? என்னென்ன புக் கிஃப்ட் பண்ணிருக்காங்க நீ படிச்ச வரைக்கும் சொல்லுங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? ஓகே. அப்புறம் 2 3 படிச்சிருக்கீங்க. சரி. அது கிஃப்ட் பண்ணதுக்கு என்ன கொடுப்பாரு? அதபுல் காப்பி. அது படிச்சிருக்கீங்க. அதபுல் கிதாப் யார் புக்கு? இன்னும் யோசிக்கிறேன். அதபுல் காத்து இப்னு குத்தைபாவோடது. இப்னு குத்தைபா புக்கு அதே எழுதிருக்கேன். யூசுப் அவர் யூசுப் அப்துல்லா அப்படின்றவர் கொடுத்துருப்பா. அவர் யாருன்னா மோத்தலிதோட வசீர். அப்ப அந்த லைன்ல ஹசாயிஸ் எழுதிக்கோங்க. இப்னு ஜின்னியோடது பஹாவுதவுலா கொடுத்துருப்பாரு. இன்னும் நீங்க 2 புக்கு தான் படிக்கல. தொஹ்பத்து சித்தீகியா படிக்கல, தொஹ்பத்துல் முஜாஹிதீன் படிக்கல. ஆஹ் பயான் தபீனுக்கு அவரு, பயான் தபீனுக்கு எங்கேயோ படிச்சேன். செக் பண்ணிருக்கேன், அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப அது சேர்த்து இல்லைங்க. பயான் தபீனுக்கு சைஃபுத்தவுலா வந்து இவர் அகானிக்கு 1000 தினார் கொடுத்துருப்பாரு. அதுக்கு 5000. யாரு, ஜாஹிலா? ஆமா, ஹசன் செய்யறதுக்கு புக்கு கொடுப்பாருல, கடைசியா படிச்சது ஹயவானையா? சரி, அந்த இதுக்கு என்ன பேண்ட் 5000 திருகமா 5000 தீனாரா? இது என்ன எழுதிருக்கீங்க? வெறும் 5000 எழுதிருக்கீங்களா? ஜாகிலோடது ஹயவான் புக்கு, ஹசன் செய்யாதுக்கு. இந்த புக்கு ஹசாயிஸ் வந்து வேற மார்க் போடணும் மேல. நான் இதுல உள்ள நினைச்சேன். இத ஹசாயிஸ வந்து பஹாவுத்தாலா கிஃப்ட் பண்ணாரு. ஆக்சுவலா அந்த 5000 இவர் கொடுத்தாருந்த டவுட்ல தான் கேட்டேன். பயான் தர்றீங்க பாருங்க. ஓகே. ஓகே, அடுத்து இப்னு ஜின்னி நஹ்வி அல் கபீர். ஆமா, இப்னு ஜின்னி வந்து நஹ்விமா. இப்போ நீங்க படிச்சதுல யாருமே நஹ்வி கிடையாது. நஹ்வி யார் யாருன்னா, நீங்க படிச்சதுல உங்க பேர்ல யாராவது நஹ்வு கிதாப் உள்ளவங்க சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2 3 பேர் உங்களுக்கு தெரியும். நஹ்வீன ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? நஹ்வீனா என்ன? நஹ்வுல புலமை வாழ்ந்தவங்க தான் நஹ்வீன்கள் சொல்லுவாங்க. மர்ரிஹீன், ஹிஸ்டாரியன் சொல்றாங்கல்ல, முஃபஸ்ஸிரீன், முஹத்திஸீன், ஃபகீஹ், முஃபக்கிஹீன்லாம் சொல்றாங்கல்ல, அந்த வரிசையில நஹ்வி. இவரு நஹ்வி இப்னு ஜின்னி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 பேர் நீங்க படிச்ச. யாருமா?
இப்னு குத்தைபா நஹ்வி வருதா? குத்தைபாக்கு வருதா? குதாமாக்கு வருதா? பார்த்து சொல்றீங்களா? ஓகே, ஓகே. அப்போ ஓகே. இப்னு குத்தைபா நஹ்வி. இன்னொருத்தவங்க? சூப்பர். அதத்தான் இப்ப நினைச்சேன். ஜுர்ஜானி நஹ்வி. அவர் நடத்தும் போதே நான் சொன்னேன், பலாகா எழுதியிருப்பாரு. சோ அவர் நஹ்வி. ஆக்சுவலா குதாமாவும் பலாகால இருக்கிறதுனால அவர் நஹ்வியான்னு தெரியல. புக்ல வந்திருக்கான்னு தெரியல. அது ஒரு செக் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி பலாகா எழுதுறவங்க நஹ்வியா இருப்பாங்க, இல்லாம இருப்பாங்க. அவர் வந்து ஃபகீஹா முஹத்திஸா வருவாரு. சில நஹ்வியா இல்லாம கூட இருக்கலாம். ஒன்னும் இது இல்ல. ஜுர்ஜானி நஹ்வி. இவரு நஹ்வி. இன்னொன்னு யார் சொன்னீங்கம்மா? என்ன சொன்னீங்க? அது கேட்கல. இப்னு குதைபா இவங்க சொன்னாங்க. ஆட்சி சொல்றாங்க. அதே மாதிரி அஹ்ஃபஷ் நஹ்வி. ஓகேவா? அஹ்ஃபஷ் நஹ்வி. ஹம்மாத் இப்னு சலமா நஹ்வி. ஹம்மாத் இப்னு சலமா இல்ல, சாரி. இது யாரு? அஹமத் ஃபராகிதி. அகமது ஃபராகிதி யாரு? ஃபராகிதி யாரு? அவர் முழு பேரு ஹம்மாத் இப்னு அஹ்மத் இப்னு ஹலீல் இப்னு அஹமத் அல் ஃபராகிதி. இது சொன்னா தெரியுமா? ஹலீல் பின் அஹமத் அல் ஃபராகிதி யாரு? பேரை படிச்ச ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. சமீரா, அவர் யாரு? அருள்ல 15 பகர் கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா? அவர் நஹ்வி. அவருடைய ஸ்டூடெண்ட் தான் அஹ்ஃபஷ். அஹ்ஃபஷும் நஹ்வி. அஹ்ஃபஷ் கிட்ட நம்ம மக்கள் இங்க வர்றவங்க 2 3 பேரு பாடம் படிச்சிருப்பாங்க. யார் யார்? அதுவும் நான் அன்னைக்கு காட்டினேன். அஹ்ஃபஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? பட் அவங்க நஹ்வியான்னு தெரியாது. யார் யாரு? அஹ்ஃபஷ் ஸ்டூடெண்ட் ஜாஹிலு. அஹ்ஃபஷ் ஸ்டூடெண்ட் எழுதிருக்கீங்களா? எழுதிருந்தா நீங்க பார்த்து சொல்லுங்க. எழுதிருக்கீங்களா? உஸ்தா ஸ்டூடெண்ட். ஆமா, ஓகே. இப்னு இப்போ படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவர் தான். அவரு அப்புறம் அஹ்ஃபஷ் வேற எங்க வருவாரு? ஆமிதி வர்றாரா? இங்க வர்றாங்க. 3 பேரு உஸ்தாத். அஹ்ஃபஷ், ஜுர்ஜானி, இப்னு குதைபா, இப்னு ஜின்னி. 4 பேர் நஹவி. நஹ்வீன்கள்னு போட்டு நோட் பண்ணும். முஹத்திஸ் எழுத சொன்ன எழுதுனீங்களா? அது எழுதிருக்கீங்களா? அது எழுதுனா அதுல இண்டெக்ஸ்ல போட்டு நஹ்வி எழுதிக்கோங்க, முஹத்திஸ்கள் எழுதிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா எழுத சொல்றது உங்களுக்கு சிரமமா தெரியலாம். நீங்க முகம் சுளிக்கிற விஷயமா இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டா இருக்காருன்னு. ஆனா இப்ப தெரியாது இந்த துணுக்குகள் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க இப்ப எழுதினா மட்டும்தான் எழுத முடியும். படிக்கும் போதே அது எழுதிடணும். அது எழுதலைன்னா நீங்க திரும்ப 2வது படிக்க சூழ்நிலை வேணாம். நீங்க நடத்துற சூழ்நிலை வந்தாலும் யாருக்கா நான் எங்க சார் நடத்த போறேன்னு நினைக்காதீங்க. எப்படி போகும்னே தெரியாது. ஆனா இப்படி நடக்கும் நானும் நினைச்சு பார்க்கல. நான் நடத்துவேன் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஆனா இப்பதான் மக்களுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸாம் மேல சீரியஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வருது. கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க. வெளியே அவங்க ஃபேமிலியில சொல்றாங்க, வெளியே சொல்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. நீங்க என்கிட்ட கேட்டது மாதிரிதான். நீங்க கேட்டதுனால இப்போ இந்த கிளாஸ் ரன் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி எப்ப நடக்கும்னு தெரியாது. அப்ப இந்த துணுக்குகள்லாம் அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்ப ஃபீல். இப்போ நானே ஒரு பாருங்க, இந்த டர்க்கிக்கு பேஜ் நம்பர் போடல, மண்டை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவா இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, மைண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் எழுதிருந்தா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. சிரமமான விஷயம்தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நீங்க இதா கூட ஆகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் ஒர்க் ஆகும். நீங்க நினைக்கிறத பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. அது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த விஷயம்தான் எவ்வளவு யூஸ் ஆகுங்கிறது தெரியாது. ரொம்ப யூஸ் ஆகும். அதனால அந்த நகவி தனியா எல்லாத்துக்குமே தனித்தனியா போட்டு எழுதிடுங்க. நானும் சொன்னேன் இல்லையா, எழுதுற வேலை ஜாஸ்தியா இருக்கும். இப்ப அந்த யூனிட் நடத்துறதுதான் எனக்கு வேலை. யூனிட் முடிச்சுட்டு அந்த பிவைக்கு போனேன்னா உங்களுக்கு தான் வேலை. நிறைய எழுத வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல நான் எல்லாமே கேட்பேன். இல்ல எழுதலைன்னா சத்தம் போடவே நான் இப்பயே சொல்லிட்டேன்.
அதனால அந்த பிவைக்கு கேட்கும் போது ஃபுல்லா அந்த நோட்ஸை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். பிவைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்து சொல்லுவீங்க, 3வது வாட்டி பார்க்காம சொல்லுவீங்க. அப்படி சொல்லி சொல்லி சொன்னதுதான் இப்ப இவங்க சமீரா சொல்றது எல்லாமே. கேட்கிற உலகம் சொல்றாங்கன்னா அப்படி நான் வந்ததுதான் எல்லாமே. அந்த மாதிரி நீங்க வரணும் அப்படின்னா எழுதணும். எழுதிருங்க. முதல் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்து சொல்லுவீங்க. இப்ப கூட நீங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்து சொல்லிருக்கலாம், அது கேட்கும்போது பார்க்காம நிறைய சொல்றீங்கல்ல, எப்படி சொல்றீங்க? எழுதி வச்சு ஒரு 2 வாட்டி பார்த்து சொன்னதுனாலதான். எழுதலைன்னா இருக்காது, நோட்லயும் இருக்காது, மைண்ட்லயும் இருக்காது, மனசுலயும் இருக்காது. இந்த படிச்சதோட முடிஞ்சிடும். அதனால எழுதுற முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே காரணம் அதுதான். எழுதுங்க, நவீங்க தனியா எழுதுங்க. இந்த ஃபக்கீஹ் முஹத்தீஸ்லாம் அதுக்கெல்லாம் போட சொன்னேன், போட்டிருக்கீங்களா முதல்ல டாபிக்? ஃபக்கீஹ் முஹத்தீஸ் அதுக்கே அதெல்லாம் நாங்க எழுதல, எனக்கு இப்ப தோணுது. அது நடத்தும் போது தோணுது, அந்த நேரத்தில் படிக்கும்போது கூட பெருசா தோணல. ஏன்னா நான் எக்ஸாம் 2 3 கொஸ்டின் நம்ம ஹதீஸ்ன்னு பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது உங்களுக்கு கடத்திட்டு போறேன். ஓகே, இருக்கட்டும். இப்னு ஜின்னி நஹ்வி கபீர் முஅத்தஸிலி. ஓ, இவரும் முஅத்தஸிலி. அப்ப இதுக்கு முன்னாடி ஃபஹரிஸ்த் எழுதுன இப்னு நதீமும் யாரு, அவரும் ஷீயி முஅத்தஸிலி. இவர் அஸ்லு ரூமி. நிறைய பேர் ரூமி வர்றாங்கப்பா. எனக்கு கேட்டா ரூமி நேட்டிவ் கூட ஒண்ணு இருக்காங்க. நேட்டிவ் எழுதிருக்கீங்களா, போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி அசல் ரூமி, இந்த அசல் வர வார்த்தை எல்லாம் எழுத சொன்னேன். எழுதுன வரைக்கும் யாராவது ஒரு ஆள் படிங்க. மத்தவங்க படிக்கிறது விடுபட்டு இருந்தா மாத்தி எழுதிக்கோங்க. சொல்லுங்க. அல்லது அது போட்டோ எடுத்து அப்படியே குரூப்ல போடுங்களேன், நானும் பாக்குறேன். அந்த அசல் அசல் நேட்டிவ் மட்டும், மத்தெல்லாம் பின்னாடி போவாங்க. சமயம் நம்மள எழுதல, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அது இப்போ சில நேரம் ஒவ்வொன்னா அப்படி தோண ஆரம்பிக்குது. சரி, இருக்கட்டும், பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் எழுதிக்கோங்க, இவர் ரூமில வர்றாரு. அப்ப ரூமி யார் யாரு நீங்க அனுப்பிச்சதுல, இவனு ரூமி இவங்க, இவரு ரூமி, வேற யார் ரூமி வரல. இந்த யமன் 2 பேர் வர்றாங்க. ஹசான் பின் சாபித்தும் யமன் எழுதிக்கோங்க. ஃபாரிசில யார் யாரு, பஷாரு, அப்துல் ஹமீது அல் காத்திபு, இப்னு ஹமீது, ஜுர்ஜானி. ஓகே, இருக்கட்டும். வேற? ஓகே, அவ்வளவுதான். சரி, வாங்க. அப்பப்ப இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அசல் வந்து ரூமியோ கான அபூஹு ஜின்னி மம்லூக்கல் ரூமியன் யுனானி. அந்த ரூமினாலும் யுனானினாலும் யுனானில உள்ளதா ரூமின்னு நினைக்கிறேன். இது நான் எதுல சொல்றேன்னா, ஒரு கொஸ்டின் வந்து இவருக்கு வந்துச்சு. யாரு, அபு ரூமி உம்மு ஃபாரிசின்னு படிச்சோம். யாருக்கு ஒரு ஞாபகம் இருக்கு? அபு ரூமி உம்மு ஃபாரிசி வந்து இவருக்கு இப்னு ரூமிக்கு வரும். ஒரு எம்சிக்கு இப்னு ரூமிக்கு வரும். அது ஒரு கொஸ்டின்ல கேட்கும் போது அபு யூனானி உம்மு ஃபாரிசின்னு வந்துச்சு. நான் அது தப்பா போட்டேன். டெஸ்ட்ல இல்ல, நார்மல் டெஸ்ட் நம்ம எழுதும் போது நான் ஆன்சர் தப்புன்னு போட்டேன். அவர் ரூமி தானே, யுனானி கிடையாதுன்னு போட்டேன். அப்புறம் பார்த்தா யுனானி ரூமி ரெண்டும், யுனானி உள்ளதான் ரூமி வரும். அது ரோம்குள்ள யுனான் வருது, ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இந்தியா தமிழ்நாடு, தமிழ்நாடு இந்தியா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. பட் எது அது மெயின் சிட்டி அப்படிங்கிறது தெரியல. பட் ரெண்டும் சம்மந்தப்பட்டதுதான். அதனாலதான் நான் ரூமி எழுதும் போது ரெண்டே ஒன்னா எழுதுங்கன்னு சொன்னேன். இப்ப இதுலயே இருந்தானு சொன்னாங்க, ரூமி சார்ந்தவர் அவங்க அப்பா. சாரி, இப்னு ஜின்னி. யுனானி ரூமி. ரூமி எல்லாமே யூனானி, யூனானி எல்லாமே ரூமி அப்படிங்கறத நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ள வர்றது இஸ்மோ தாரிபு களிமத்து. லாட்டின்ல ஒரு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜோனா டினைனஸ் சொல்றாங்க. 2 பேர் வரும். இது ஒரு தடவை இதுல வந்துச்சு. டினைனஸ் வந்து பேரு எந்த மொழி அப்படிங்கிறது வந்துச்சு, லத்தீன் மொழி. இப்னு ஜின்னி அல் முத்தனப்பி. இவன் முத்தனபியோட ஃப்ரெண்டுப்பா. முத்தனபிக்கு எப்படி சொல்றது, ஆஸ்தான ஃப்ரெண்டு கீழே சொல்லுவாங்க. இப்ப பிலாத் சைஃபுத்தோலா ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கா, முத்தனபியோட சந்திச்சிருக்கிறாரு. முத்தனபியோட கவிதைக்கு ஒரு ஷரஹ் எழுதியிருக்காரு, பின்னாடி வரும். இப்ப நஷாத் சதாக்கத்து பயணமா 2 பேருக்கு மட்டும் நட்பு மலர்ந்தது. கர அலை தீவானவும், அவர்கிட்ட அவர் தீவானா இவர் படிச்சார். இப்னு ஜின்னி முத்தனபியோட தீவானா அவர்கிட்ட படிக்கிறாரு. அவ்வளவு மண் ஷரஹ தீவான் முத்தனபி. இவர் தான் தீவான் ஷரஹ் ஃபர்ஸ்ட் ஷரஹ் எழுதுனது, இவர் தான் முத்தனபியோடது.
முத்தநபி இவரை பத்தி சொல்றாரு. யாரா இப்னு ஜுனைதை பத்தி சொல்லும் போது, ஹாதர் ரஜுல் லா யாரிஃபு கதரா கஸீரு மினன் நாஸ், இவருடைய மதிப்பை மக்கள் பல பேருக்கு தெரியல. லா யாரிஃபு கதர, மக்கள் பல பேருக்கு இவருடைய கதிப்பு தெரியல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அப்புறம் கான முத்தநபி இஃப்ஸீரில் தப்சீரி ஷாரிஹி, இந்த இவரோட ஷாருக்கு தப்சீர் எழுதுனதுல ஷரக தான் தப்சீருங்கிறாங்க. ஷரக் எழுதுனத இண்டிகேட் பண்ணி யார் ஷரக் எழுதுனா? இவர் தான், இப்னு ஜுனைதை தான் எழுதினார். அந்த ஷரகை இண்டிகேட் பண்ணி யகூல முத்தநபி சொல்றாரு, அலைக்கும் பி ஷைஹில் ஆவர். ஆவர் அப்படின்னா ஒத்த கண்ணு, ஒரு கண்ணு சொல்லுவாங்க, மாறு கண்ணுக்கு சொல்லுவாங்க, ஒரு கண்ணுக்கு சொல்லுவாங்க, ஆவர் அப்படிம்பாங்க. இவரு ஆவர் அப்படின்ற வார்த்தை ஒரு ஆளுக்கு வரும், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளோட அடையாளம். தஜ்ஜாலுக்கு வரும் ஆவர்னு, ஒரு நெத்தில கண்ணு உள்ளவன்னு வரும். ஸோ ஆவர்னா இங்க ஒரு சம்திங் ஐல, சம் பிசிக்கல் இது சம்திங் உள்ளதுதான், ஐல உள்ளதுதான். அது இப்னு ஜுனைதைக்கு இருக்கும் போல தெரியுது. அதை பார்த்து சொன்னார், இந்த ஆவரை நீங்க பற்றி அழைக்கும் ஷேഖில் ஆவர். இந்த ஆவர் ஷேഖை நீங்க என்ன செய்யுங்க, நல்லா அழைக்கும்னா அவருமே லாசிமா இருங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அவரை வச்சுக்கோங்க. இப்னு ஜுனைய அவர்கிட்ட கேளுங்க. பின்னஹு யகூலு மா அர்துது வ மா லம் உரீத். அவர் நான் இந்த ஷரக சொல்றாரு. இந்த ஷரகுல, கவிதையோட ஷரகுல அவருக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் நினைச்சதையும் அவர் சொல்லுவாரு, நான் நினைக்காதையும் அவர் சொல்லுவாரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். நம்ம பாசிட்டிவாவே எடுத்துருவோம். இந்த இடத்துல ஒண்ணு தெரியுதா, இப்னு ஜுனைதை வந்து யாருடைய பேரையும் டைரக்டா சொல்லல. இதுக்கு இவரை பத்தி சொல்லும் போது இப்னு ஜுனைதை நீங்க வருது, இங்க ஆவர் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி மலிகுல் உந்துலுஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னு அவங்க புனைப்பெயர் சொல்லிதான் கேட்டார். மலிகுல் உந்துலுஸ் யாரு? மலிகுல் உந்துலுஸ் யாரு? ஒன்சுதனீமி மலிகுல் உந்துலுஸ் அப்படின்னு கேட்பாரு. முத்தநபி கேட்பாரு. யார பத்தி கேட்பாரு? யாருக்கிட்ட கேட்பான்? ஞாபகம் இல்ல? வீணாலவே அந்த சொன்னீங்க நீங்க. வலீது கிட்ட கேட்பாரு. இப்னு அப்துல் ரப்பி பத்தி கேட்பாரு. ஓகே, கேட்டுட்டு அவர் கவிதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்வாரு? அது ஞாபகம் இருக்கா? பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரபி வார்த்தை. ஹபுவன். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம், யதீக்கல் ஈராக்கு ஹபுவன், அந்த வார்த்தை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற அவ்வளவுதான். அப்புறம் இல்முன் நஹு, இல்முல்ல நஹுன்னு நஹிதான் அப்படி எழுதியிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இவர் புக்ல ரொம்ப முக்கியமான புக்கு இந்த புக்கு, சிறு சனாத்தில் யாராம், பொனட்டிக்ஸ் பத்தினது. சனாத்துன்னு இன்னொரு ஆளுக்கு வந்து சனாத்து வருதா, அது ஓகே, அது வேற குழப்பிக்கான. சரி, இவர் பொனட்டிக்ஸ்னா தெரியும், இதெல்லாம் சவுண்ட்ஸ் பத்தி எழுதியிருக்கிறார். இல்மில் முஸ்தகலி காதல் பண்ண. சோ இவர் தான் இந்த உசூலுல் கலாம், லாங்குவேஜ் பத்தி எழுதியிருக்காரு, கலாம பத்தி எழுதியிருக்கிறார் இல்லையா, அதனால பொனட்டிக்ஸை கொண்டு வர்றாரு. அப்புறம் முக்தலிப், சரி முஹ்தசிப் அல்லது முஹ்தசப்பா கூட இருக்கலாம். அப்புறம் முக்தலிப் ஃபி இஸ்மில் மஃபூல், அல்ஃபாலுல் மஹ்மூஸ். மஹ்மூஸ் தனியா எழுதியிருக்கிறாரோ, இருக்கட்டும். அல்ஃபாலுல் மஹ்மூஸ்னா ஹம்சா வர எழுத்துக்கெல்லாம் தனியா எழுதியிருக்கிறாங்க. நல்ல விஷயமா சரி எழுதுனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தஸ்ரீஃபுல் மம்லூக், தப்சில் ஆர்ஜூசா பி அபின்வாஸ். யாருக்கு 4000 ஆர்ஜூசா ஞாபகம் இருந்தது? அபுனுவாசா அபுத்தமாமா? அபுத்தமாம்னு நினைக்கிறேன். கரெக்டா சமீரா? இல்ல, அவருக்கும் இருந்தது. அவர் இல்லாம அபுத்தமாம அபுனுவாசான்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஜெராக்ஸ்லயே இதுலயே வந்துச்சு. 4000மோ என்னமோ ஆர்ஜூசா அவங்க ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு. உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஆர்ஜூசா? இல்ல, இது வந்ததுனால அந்த யோசனை வருது. சரி, அப்புறமா நான் பார்த்து குரூப்ல போறேன், டைம் ஆச்சு. 4000 இல்லையா, 14,000மா அபுத்தமாமா? ஓகே. ஓ, ஏன்னா இப்ப அபுனுவாசுக்கு ஆர்ஜூசா எழுதி இருக்கிறாரு. சரி, இருக்கட்டும். இல்திமாமுக்கு அஷால் வகை. ஓகே, கிதாபுகள் பார்த்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல. கிதாபுல் அருள் முக்கியமான புக். முத்தநபி பத்தி கிதாப் எழுதியிருக்காரு. முத்தநபி பத்தி இன்னொருத்தர் கிதாப் எழுதினாரு, யாரு? நான் நிப்பாட்டியே சொன்னேன், இவர் முத்தநபி பத்தி எழுதியிருக்காருன்னு சொன்னேன். சமீரா ஞாபகம் இருக்கா?
தாஹா ஹுசைன். கிதாப் பேரு மா முத்தநப்பி. இப்ப இவர் வந்து ஃபதஹுல் வஹ்பி அலா முஷ்கிலாத் முத்தநப்பின்னு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் முத்தநப்பி பத்தி எழுதினவங்க இன்னொரு ஆள் 3 பேர் பத்தி 4 பேர் பத்தி எழுதியிருப்பாங்க. நம்ம பார்ப்போம் அதையும். அவர் முதக்கர் முஅன்னஸ். இன்னொரு ஆள் முதக்கர் முஅன்னஸ் எழுதியிருப்பாங்க. நீங்க அந்த கிதாப்ல பாருங்க. وإذا سئل عن شيء عن نحوه والتصريف يقول முத்தநப்பி சலு சாஹிபனா அபுல் ஃபதஹ். இதுவும் சொல்லியிருக்காரு. யாராவது நஹு சர்ஃப் பத்தி அவர்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க. சலு சாஹிபனா அபுல் ஃபதஹ், அபுல் ஃபதஹ் கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப யாரையுமே முத்தநபி தன்னோட ஒரிஜினல் பேர்ல சொல்லல. வருங்கிறாரு, அபுல் ஃபதஹ்ங்கிறாரு, மலையில் ஒன்று லுசுங்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிர்ரு சனாத்து ஃபின்னஹு லம்ஹு ஃபின்னஹு ஷர்ஃபு மாசனி. ஓகே, இதோட இந்த லெசன் முடிச்சுக்குவோம். அப்புறம்